கோவிலில் போயிட்டு தேங்காய் தீபம் வளர்பிறை பஞ்சமிக்கு ஏற்றலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக ஏற்றலாம். நம்ம வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இல்லை நீங்கள் எப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வராகிமன் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ உங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அகல் தீபம் மட்டும் ஒரு 2 அல்லது 5 நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு வராகிமன் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பஞ்சமி தினத்தன்று கட்டாயமாக போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே போய் காலை வைத்தாலே போதும், நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள்லாம் குறைஞ்சி நமக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களால் போக முடியுது அப்படின்னா போயிட்டு வாங்க. இல்லை ரொம்ப தூரமாக இருக்குன்னா நீங்கள் வீட்டிலேருந்து வழிபாடு செய்துக்கலாம். வளர்பிறை பஞ்சமிக்கும் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். பொதுவாக தேய்பிறை பஞ்சமிக்கு ஏற்றுவது தான் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. தேய்பிறை பஞ்சமி தான் வராகிமனுக்கு ரொம்ப உகந்த நாள். ஆனால் வளர்பிறை பஞ்சமி நமக்கு நல்ல ஒரு நாள். நமக்கு முன்னேற்றம் நமக்கு எல்லாருக்குமே கட்டாயம்